श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृति रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्य वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सतितराणि मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमः भक्तिमतीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे ஸ்ரீபராசரபட்டருடைய அஷ்டஸ்லோகியில் இன்றைய தினம் 6வது ஸ்லோகம் அனுபவிக்கப் போகிறோம். இதில் துவய மந்திரத்தை எல்லா உலகங்களுக்கும் சுவாமினியாய் சர்வேஸ்வரனுக்கு பிராணநாயகியாய் எப்பவும் எம்பெருமானின் வட்சஸ்தலத்திலிருந்து நீங்காதவளான பெரிய பிராட்டியாரை புருஷகாரமாக பற்றி சரணாகதி பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ரீ விசிஷ்டனான எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணி உத்தரகண்டத்தையும் பூர்வகண்டத்தையும் துவயமந்திர வாக்கிய பிரதிபாதனமாக இந்த 6வது ஸ்லோகத்தில் அருளி செய்கின்றார். ஸ்லோகம் முதல்ல சேவிச்சுட்டு அப்புறம் ப்ரீஃபாக பொழிப்புரையை பார்த்துட்டு பத உரையை பார்த்துட்டு வியாக்கியானம் அனுபவிக்கணும். ஈஷானாம் ஜகதாம் அதீஷதயிதாம் நித்யான பாயாம் ஸ்ரீயம் சம்ஸ்ருத்யாஸ்ரயணோ சிதா கில குணஸ்யாங்க்ரீ ஹரே ஆஸ்ரயே இஷ்டோபாயதயா ஸ்ரியா ச சகிதாயாத்மேஸ்வராயார்த்தயே கர்த்தும் தாஸ்யம் அசேஷம் அப்ரதிஹதம் நித்யம் த்வஹம் நிர்மமஹ. ஈஷானாம் ஜகதாம் அதீஷதயிதாம் நித்யம் அனபாயாம் ஸ்ரியம் சம்ஸ்ருத்யாஸ்ரயண உச்சித அகில குணஸ்யாங்கிரி ஹரே ஆஸ்ரயே இஷ்ட உபாயதயா ஸ்ரியா ச சகிதாயாத்ம ஈஸ்வராயார்த்தயே கர்த்தும் தாஸ்யம் அசேஷம் அப்ரதிஹதம் நித்யம் த்வஹம் நிர்மமஹ. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பிராட்டியிடம் புருஷகாரமாக பற்றி அவள் சரணாகதி பண்ணி ஆசிரயணத்திற்கு ஏற்றதான சகல கல்யாண குணங்களையும் தன்னகத்தே கொண்டவனான ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை இஷ்ட சாதனமாக பற்றுகிறேன் என்கிற துவய மந்திரத்தின் பூர்வகண்டம் முதல் வரியின் அர்த்தத்தையும் பெரிய பிராட்டியாரை ஒரு பொழுதும் பிரியாமல் எப்பொழுதும் தன் திருமார்பில் வக்ஷஸ்தலத்தில் கொண்ட சர்வசேஷியான நாராயணனுக்கு அவனிடம் பண்ணும் கைங்கரியத்தில் கொஞ்சம் கூட மமகாரம் இல்லாமல் மிகுதியற்ற அடிமை தொழிலை இடையூறில்லாமல் எப்பொழுதும் செய்யும் பொருட்டு பிரார்த்திக்கிறேன் என்பதான துவயமந்திரத்தினுடைய உத்தரகண்டத்தின் அர்த்தம் 2வது வரியின் அர்த்தத்தையும் ஸ்ரீபராசர பட்டர் இந்த 6வது ஸ்லோகத்தில் துவயமந்திர வாக்கியார்த்தமாக ஒவ்வொரு பதத்துக்கும் இந்த ஸ்லோகத்தில் அருளி செய்கிறார். ஸோ ரகசியத்ரயத்தில் 2வதான மந்திர ரத்னமான துவயமந்திரத்தின் பதங்களை ஸ்ரீபராசர பட்டர் ஒவ்வொன்றாக பிரித்து 10 விதமான அர்த்தங்களை பத அர்த்த விவரணமாக போன ஸ்லோகத்தில் அருளி செய்தார். இந்த ஸ்லோகத்தில் துவய மந்திரத்தின் வாக்கியார்த்த பிரதிபாதகமாய் 2 வரியையும் தனித்தனியாக பிரித்து பூர்வகண்டம் அதாவது முதல் வரியை பெரிய பிராட்டியாரை புருஷகாரமாக பற்றி அவளுடன் எப்பொழுதும் சேர்ந்திருக்கும் எம்பெருமானுடைய திருவடிகளிலே உபாயமான சரணாகதியை ஜீவாத்மா செய்ய வேண்டும் என்று விதிப்பதாகவும் உத்தரகண்டமானது 2வது வரியானது பிராட்டியும் பெருமாளுமான சேர்த்தியிலே கைங்கரியம் பண்ண வேண்டும் என்ற பிரார்த்தனையானது காட்டப்படுவதாகவும் தாத்பரியம் அருளி செய்கிறார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் மோட்சமடைய விரும்பும் ஸ்வரூப ஞானமுள்ளவர்கள் துவயத்தை கொண்டு சரணாகதி செய்யவும் அதில் முதல்ல பெரிய பிராட்டியாரிடம் சரணாகதி செய்ய வேண்டும். இதற்கு கரண மந்திரம் என்னென்னா சந்திராம் பிரபாசாம் யசசா ஜ்வலந்தீம்
ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாமுதாராம் தாம் பத்மநேமீம் சரணமகம் பிரபத்யே அலக்ஷ்மீர்மே நஷ்யதாம் துவாம் விருணே என்ற ஸ்ரீசூக்த மந்திரம் சாஸ்திரங்களில் தெரிவிக்கப்பட்டது. பிராட்டி நம்ம சரணாகதி பண்ணதும் எம்பெருமானிடம் நமது பாபங்களை மன்னித்தருளும்படி வேண்டுகிறார். தாயானபடியால் மாத்ருத்வ பிரயுக்த வாத்சல்யம் அதுதான் இதற்கு காரணம். இப்படி எம்பெருமானிடம் பரிந்து பேசுவதை புருஷகாரா என்பர். இப்படி புருஷ அப்படின்னா பிராட்டிக்கு ஜீவனிடமுள்ள பிரிவை காட்டும். இந்த பெரிய பிராட்டி எல்லா உலகத்திற்கும் தலைவி, சர்வஸ்வாமினி. இதைத்தான் அசேஷா நா ஜகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னு ஸ்ருதி காட்டுகிறது. குளிர கடாட்சிப்பவள் பிராட்டி, குளிர கடாட்சிப்பவள். அதுவும் மற்றைய பெண் தேவதைகள் போல விஷ்ணு பத்னி அகோரான்னு ஸ்ருதி காட்டுகிறது. மற்றைய பெண் தேவதைகளைப் போல பயங்கரமான தோற்றத்தை கொண்டு நாக்க வெளியில் நீட்டிண்டு கையில் பிறரை காக்கும் ஆயுதம் முதலான கருவியெல்லாம் வச்சுண்டு அப்படியெல்லாம் இருக்க மாட்டா நம் பிராட்டி. பிராட்டியின் திருக்கையிலே எப்பவும் தாமரை பூக்கள் தான் இருக்கும். ஜெகதாம் என்பது தாத்ஸ்யாத் தாச்சத்யம் என்ற மகாபாஷ்யக்காரரின் திருவாக்குப்படி உலகில் இருக்கும் மக்களை கூறும். திருஷ்வதோ ஜெகதி லோகோ விஷ்டபம் புவனம் ஜெகத் என்ற அமரகோஷத்தை காண வேண்டும். எம்பெருமான் ஒருவருக்கு மட்டும்தான் இவள் சேஷபூதி. விஷ்ணு பத்னி என்ற ஸ்ருதி குறிப்பால் உணர்த்துகிறது. பத்னிக்கு பதிசேஷத்துவம் உண்டு என்ற உலகில் உள்ள நடைமுறைக்கு காரணமாயிருந்து நடத்தி காட்டியவள் இந்த முதலில் இந்த பெரிய பிராட்டி. எம்பெருமானைப் போல தானே ராவணனை கொன்றிருக்கலாம். பிராட்டி ராவணனிடம் கூறும்போது அவர் சொல்லி அருளினார், தானே கொண்டிருக்கலாம். ஜெகன் மாதா ஆனபடியால் மாத்ருத்வ பிரயுக்த வாத்சல்யாதிசயத்தால், மாத்திருக்கே இருக்கிற மாதாக்களுக்கே இருக்கிற வாத்சல்யாதிசயத்தால் அப்படி செய்ய விரும்பவில்லை. அதனால தான் ராமாயணத்தில் சொல்கிறா, அசந்தேஷாத்து ராமஸ்ய தபஸ்சானுபாலனாத் நத்வா குர்மி தசக்ரீவா பஸ்மார்ஹ தேஜசா. உன்னை பஸ்மமாக்க முடியும் என்னால். ராமன் வந்து உன்னை அழிக்கணும், அதுக்கு தான் இருக்கு காத்துருக்கு. தபஸ்சானுபாலனாத் என்பது கவனிக்கத்தக்கது. ஒருவரையும் கொல்வதில்லை என்பது பிராட்டி மேற்கொண்ட தபஸ். இதெல்லாம் சுவாமி தேசிகன் ஸ்ரீ அபயப்பிரதான சாரத்தில் அழகாக அருளுகிறார். ஜகத் சிருஷ்டிகளில் பிராட்டிக்கும் பங்கு உண்டு என்பதை ஆனீத் அவாதகும் ஸ்வதயா ததேகம்னு ஸ்ருதி காட்டுகிறது. காற்று கூட சிருஷ்டிக்கப்படாத அந்த மகா பிரளய காலத்தில் ஸ்வதா என்ற சொல்லால் தெரிவிக்கப்பட்ட பெரிய பிராட்டியாருடன் அந்த எம்பெருமான் ஒருவரே இருந்தார் என்பது ஸ்ருதியின் பொருள். யாருமே இல்லாத லீலா விபூதியில் யாருமே இல்லை, காற்று கூட இல்லை. அந்த சமயத்தில் பிராட்டியுடன் பெருமாள் சேர்ந்து சிருஷ்டித்தார். இதனால் ஸ்ரீ பட்டரும் குணரத்ன கோஷத்தில் 53வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார், 58வது ஸ்லோகத்திலும் அருளுகிறார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் ஈசானாம் ஜெகதாம் அதீஷதயிதாம் நித்யானபாயாம் ஸ்ரீயம் சம்ஸ்ருத்திய என்பது வரையில் புருஷகார பிரபத்தி. ஈசானாம் ஜெகதாம், பெரிய பிராட்டியார் சர்வ உலகங்களுக்கும் ஈஸ்வரி. ஈசானா, எம்பெருமான் எப்படி ஜெகத்திற்கெல்லாம் ஈஸ்வரனோ அதே போல பிராட்டி எல்லா உலகங்களுக்கும் ஈஸ்வரி. எம்பெருமானை சொல்லிற்ற இடத்திலெல்லாம் பிராட்டியையும் சொல்லிற்றான்னு எம்பெருமானார் தெரிவிக்கிறார். ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் தாமிஹோபஹ்வயே ஸ்ரீயம் ஸ்ரீசூக்தம் தெரிவிக்கிறது. எல்லா லோகங்களுக்கும் தன்னுடைய பத்னியாகிய லக்ஷ்மி ஈஸ்வரி என்பதை பகவான் கூட சர்வாஷாமேவ லோகானாம் ஈஸ்வரி மம வல்லபா என்கிறார் என்று அருளி செய்துள்ளார். அதீஷ தயிதாம், பெரிய பிராட்டியார் சர்வேஸ்வரனுக்கு மிக பிரியமான பத்னியாக இருக்கிறார். இதை ஸ்ரீ ஆளவந்தார் சதுஸ்லோகியில் நடாதுரம்மாள் சதுஸ்லோகிக்கு அப்புறம் வர 5வது ஸ்லோகத்தில் ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினி அசேஷ ஜெகதீஷித்ரீம் வந்தே வரதவல்லபாம் என்கிறார். ஸோ பெரிய பிராட்டியாருடன் கூடிய எம்பெருமானிடம் செய்யும் பிரபத்தியை காட்ட வந்தது. கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ என்று திருவாய்மொழி கடைசி தசகத்தில் அருளி செய்கிறார்.
புருஷகாரம் பழுதாமைக்கு இத்தலையில் ஜீவாத்மாக்கள் விஷயத்தில் வாத்சல்யத்துடனும் அத்தலையில் எம்பெருமான் விஷயத்தில் வால்லபியத்துடன் பிராட்டி இருப்பதை ஸ்ரீ பராசர பட்டர் தெரிவிக்கிறார். தன்னை ஆசிரயித்தவர்களிடம் தோஷங்களை எல்லாம் பொருட்படுத்தாது இரக்கம் காட்டி அவர்கள் பயப்படாமல் எம்பெருமானை அணுகச் செய்யும் குணம் வாத்சல்யம். அதை போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். வால்லபியம்னா எப்படியாவது தன்னுடைய முயற்சி, தன் புருவ நெளிப்பு, தன் வார்த்தை ஜாலம் இதிலெல்லாம் சொல்லி வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற பிடிவாத குணம் வால்லபியம். ஸோ எம்பெருமானின் திருவடி இணையில் அடியேன் சரணாகதியை செய்கிறேன். இப்படிப்பட்ட பெரிய பிராட்டியாரோடு இணை பிரியாத எம்பெருமானின் திருவடி இணையில் அடியேன் சரணாகதியை செய்கிறேன் என்பது நித்யானபாயாம் ஸ்ரீயம் சம்ஸ்ருத்திய, அதுவரை புருஷகார பிரபத்தி. அதுக்கப்புறம் ஆஸ்ரயனோ சிதாகில குணஸ்யாங்கிரி ஈர ஹரே ஆஸ்ரய இஷ்டோபாயதையா ஸ்ரீயாச்ச சகிதா ஆத்மேஸ்வராய என்று நித்திய அனபாயாம் பெரிய பிராட்டியார் ஒரு பொழுதும் எம்பெருமானை விட்டு பிரியாமல் வக்ஷஸ்தலத்திலேயே நித்தியவாசம் செய்வதை இந்த மூன்றாவது விசேஷணத்தால் தெரிவிக்கிறார். ஸோ முதல் விசேஷணம் சர்வ உலகங்களுக்கும் ஈஸ்வரி. ரெண்டாவது விசேஷணம் அதீச தயிதாம் சர்வேஸ்வரனுக்கு மிக பிரியமான பத்னி. மூன்றாவது விசேஷணம் ஒருபோதும் எம்பெருமானை விட்டு பிரியாதிருப்பவள். ஜீவாத்மா எம்பெருமானுடைய திருவடிகளில் புருஷகாரம் பண்ணுபவள் அருகே இருக்கும் காலத்தை பார்த்து பிரபத்தி பண்ண வேண்டியிருக்கும். அவள் பிராட்டி எம்பெருமான் பக்கத்தில் இருக்கும்போது பண்ணும் புருஷகார பிரபத்தி. அப்படி நேரம் காலம் பார்க்காமல் ஜீவாத்மா எப்போ வேண்டுமானாலும் பிரபத்தி பண்ணலாம் என்பதற்காக அவள் எப்பொழுதும் எம்பெருமானிடமே இருக்கிறார், விலகாமல். இதைத்தான் திருவுள்ளத்தில் கொண்டு திருவாய்மொழியில் நம்மாழ்வார் அகலையில்லேன் இறையுமென்று அலமேல் மங்கை உரை மார்பா என்று அருளி செய்கிறார். நம் தர்சன ஸ்தாபகரான ஸ்ரீ பாஷ்யகாரர் சரணாகதி கத்தியத்தில் நித்திய அனபாயினி என்று புருஷகார பிரபத்தி ரூபமாக அருளி செய்கிறார். ஸ்ரீயம் சம்ஸ்ருத்திய ஆசிரயண உச்சித, பிராட்டியை உபாயமாக பற்றிய பிறகே எம்பெருமானை உபாயமாக பற்ற வேண்டும் என்ற நியதி காண்பிக்கப்படுகிறது. ஸ்ரீமன் நாராயணன் இயற்கையிலேயே தயை, கருணை முதலிய திருக்கல்யாண குணங்களை உடையவனாக இருந்தாலும் சேத்தனனின் அபரிமிதமான அபராதம் பகவானுடைய கோபத்திற்கு, சீற்றத்திற்கு காரணமாகிறது. பிராட்டி எம்பெருமான் பக்கலிலே கொண்ட வால்லபிய அதிசயத்தாலே பகவானின் சீற்றத்தை தணித்து அவனை மாற்றி அவனை ஜீவாத்மாவின் பிரபத்தியை ஏற்கும்படி செய்கிறார். அதுதான் இங்கே அகில குணஸ்ய அங்கிரி ஹரேர் ஆசிரிய இஷ்ட உபாயதையா கீழ்ஸ்லோகத்தில் கூறிய பகவானின் வாத்சல்யம், சுவாமித்வம், சௌசீல்யம், சௌலபியம், சர்வஜத்வம், சர்வசக்தித்வம், சத்தியசங்கல்பத்வம், பரமகாருணிகத்வம், கிருதஜத்வம், ஸ்திரத்வம், பரிபூர்ணத்துவம் மற்றும் பரம உதாரத்துவம் போன்ற குணங்கள் ஆசிரயண சௌகரியத்திற்காக நமக்காகவே இருக்கிற குணங்கள். ஆசிரயித்தவர்களின் அனிஷ்டங்களை போக்கி இஷ்டப்பிராப்திக்கு உறுப்பாகிறதை ஸ்ரீ பராசரி பட்டர் தெரிவிக்கிறார். இத்தனை கல்யாண குணங்கள், இப்படி இது அத்தனையும் ஸ்ருதியில் இருக்கிறது. இந்த குணங்களை எல்லாம் அனுபவித்து இந்த அர்த்தங்களை கொண்டு இதெல்லாம் பூர்வகண்டத்தின் விளக்கம் பிரபத்தி பண்ணும்பொழுது அதுக்கப்புறம் சுவாமி இந்த இஷ்டோபாயத்தையா ஸ்ரீயாச்ச சகிதையா என்று எம்பெருமானை அடைய பிராட்டியும் உபாயம் என்று காட்டி எதற்காக ஆசிரயிக்கிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். இந்த இடத்துல ஸ்ரீயாச்ச சகிதாயா ஆத்மேஸ்வராய ஆர்த்தையே உபேயமான புருஷார்த்த தசையிலே பிராட்டியாரோடு கூடிய சர்வசேஷியான ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீமதே நாராயணாயா அதை பற்றி தெரிவிக்கிறார் பட்டர். இங்கு ஸ்ரீமத் சப்தமானது பிராட்டி உபேய தசையில், அதாவது பல தசையில், புருஷார்த்த தசையில் எம்பெருமானுடன் சேர்த்தியில் இருந்து கொண்டு சேத்தனன் செய்யும் கைக்கரியத்தை பெறுகிறாள். இந்த அர்த்தத்தையே நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே கண்டு கேட்டு முற்று மோந்து உண்டு உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் ஒன் தொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்ட சதிர் கண்டொழிந்தேன் அடைந்தேன் உன் திருவடியே என்று பாசுரம் எடுக்கிறார். அதையே மனத்தில் கொண்டு திருவுள்ளத்தில் ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆள வந்தார். தயாசகாசீனம் அனந்த போகினி பிரகிருஷ்ட
விஜாபன பலைக தாமனி பணாமணி விராத மயூக மண்டல பிரகாசமானோதர திவ்யதாமனி. ஆதிசேஷனாகிய படுக்கையில் பெரிய பிராட்டியாருடன் அமர்ந்திருக்கும் எம்பெருமானாகிய உன்னையே சதா காலம் சேவித்து கொண்டு கைங்கரியம் பண்ணிக்கொண்டு உன்னை மகிழ்விக்கும் காலம் எதுவோ என்று பிரார்த்திக்கிறார். இந்த திவ்ய தம்பதிகள் இருவருமே தக்க நெறியாகவும் வாழ்வினையாகவும் இருப்பது நம் சம்பிரதாயத்தின் நம் சித்தாந்தத்தின் பெருமை. கதா கம்பீரையா வாச்சா ஸ்ரீயா யுக்தோ ஜெகத்பதி சாப்பக்கிய கிரகஸ்தம் மாம் ஏவம் குருவதி ஸ்வக்ஷேதி. எப்போ பெரிய பிராட்டியாரோடு கூடிய எம்பெருமானுக்கு திருவெண்சாமரம் பரிமாறுவது 2 கைகளும் ஈடுபட்டிருக்கும் போது அவ்வாறு வெண்சாமரம் பரிமாற செய், வெண்சாமரம் பரிமாறு என்று கம்பீரமான குரலோடு அந்த எம்பெருமான் அடியனுக்கு எப்பொழுது நியமிக்கப் போகிறான் அப்படின்னு ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் தெரிவித்தபடி கதாகம் ராஜராஜேன கணநாதேன சோதிதா சரேயம் பகவத்பாத பரிச்சரியானுவருத்திஷு. எப்போ கதாகம் ராஜாதி ராஜனாய் கஜானன முதலிய குமுதாட்சாதிகளுக்கு அதிபதியான சேனை முதலியார் நியமித்தருள எம்பெருமானுடைய திருவடிகளில் நான் கைங்கரியங்களை அடியேன் எப்பொழுது செய்ய கடவேன் அப்படின்னு ஆசிரயிக்க வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். இந்த இடத்துல அழகாக தாஸ்யம் கர்த்தும் என்று தெரிவிக்கிறார். கர்த்தும் தாஸ்யம் அசேஷம் அப்பிரதிகதம் நித்தியம் துவகம் நிர்மமகா. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. தாஸ்யம் கர்த்தும், இந்த தாஸ்யத்துக்கு அசேஷம் அப்பிரதிகதம் நித்தியம் என்பன விசேஷணங்கள். தாஸ்யம் முக்தாத்மா பரமபதத்தில் மிகுதியில்லாததான சர்வவித கைங்கரியங்களை இடையூறு இல்லாமல் இடைவிடாமல் ஸ்வரூப விரோதிகளான அகங்கார மமக்காரங்கள் கிஞ்சித் கூட கொஞ்சம் கூட இல்லாமல் எம்பெருமானிடம் பண்ணி அந்த கைங்கரியம் பண்ணி தானும் முகந்து எம்பெருமான் உகப்பை பார்த்து நானும் முகந்து திவ்ய தம்பதிகளையும் உகப்பிக்கிறான் என்று பிரார்த்திக்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பர்சனில் தெரிவிக்கிறார். எல்லாத்தையும் அனுஷ்டானபரமாக அருளி செய்கிறார். எல்லாத்தையும் ஆசிரியே அர்த்தையே என்று ஃபர்ஸ்ட் பர்சன் உத்தம புருஷ கிரியா பதங்களை பிரயோகித்திருப்பது தாம் வியாக்கியானித்தது மட்டுமில்லை, நமக்காக வியாக்கியானித்தது மட்டுமில்லை, ஸ்லோகம் பண்ணது மட்டுமில்லை, தம்முடைய அனுஷ்டானபரமாக அருளி செய்கிறார். அதுவும் விசேஷமாக அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தாஸ்யம் கர்த்தும், இந்த தாஸ்யத்துக்கு அசேஷம் அப்பிரதிகதம் நித்தியம், அதாவது தாஸ்யம் கர்த்தும் ஜீவஸ்வரூபத்துக்கு ஏற்றது சுவாபாவிகமானது இந்த வேலை, இந்த தாஸ்யம், இந்த அடிமை தொழில், இந்த கைங்கரியம். அது அசேஷம். அசேஷம்னா எல்லா வகையான கைங்கரியங்களையும் அனந்த கருட விஸ்வக்சேனாதிகளுக்கு ஏற்பட்ட பிரதிநியதமான அனாதி பகவதாக்ஞ சித்தமான கைங்கரியங்கள் தவிர, அதாவது அனந்த கருட விஸ்வக்சேனர்களுக்குன்னு சில கைங்கரியங்கள் இருக்குது. அந்த கைங்கரியத்தை நாம் பண்ணுறேன்னு போட்டி போட முடியாதாங்க, போட்டி போட மாட்டோம், பொறாமை வராது. யாரேனும் அனுஷ்டித்த கைங்கரியமும் தானே அனுஷ்டித்ததை போன்ற திருப்தி அங்கு வரும். கருடன் பெருமாளை எல்லை பண்ணிட்டு போகும்போது இருக்கிற கருடனுக்கு இருக்கிற சந்தோஷம், அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கும். அதே சந்தோஷம் பெருமாள் நம்ம கருடனை பார்த்து கருடன் மேலே இருக்கிற சந்தோஷம், அவர் எவ்வளோ சந்தோஷப்படுகிறார்னு நம்மளாலையும் அறிந்து அனுபவப்பட முடியும். தானே அனுஷ்டித்ததை போன்ற திருப்தி ஏற்படும். ஸ்பர்தா விப்ரலம்ப விப்ரவாதிகள் அங்கே இருக்காது. அதாவது போட்டி, பொறாமை, கோபம், ரோஷம், அந்த ஈகோ அந்த தேசத்திலும் சுரூப ஞானம் வந்தவனுக்கு இருக்கவே இருக்காது. பிறருக்கு என ஏற்பட்ட கைங்கரியங்களை தான் செய்ய வேண்டும் என்ற போட்டி ஏற்படாது. பகவத் முகோல்லாசம் மட்டுமே தேவை. பகவான் சந்தோஷப்படும், அது ஒன்று தான். அசேஷம் அவ்வளவு பலவிதமான கைங்கரியங்கள், பலவித ரூபங்கள் எடுத்து பலவித கைங்கரியங்கள் பண்ணலாம். அது இல்லாமல் அப்பிரதிகதம், இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கும்போது பிராச்சீன கர்மங்களால் ஒரு நேரத்தில் கைங்கரிய செய்ய தடை ஏற்பட்டாலும் ஏற்படும். நம்ம குணம், நம்மளுடைய பிரகிருதி சம்பந்தம், நம்மளுடைய விஷய வாசனை ருச்சி, அவித்யா, கர்ம வாசனா, இதனால் ஒரு சமயம் செய்வர கைங்கரியம் இன்னொரு சமயம் தடை ஏற்படும். பரமபுருஷ சந்நிதியில் இது நேரவே நேராது. ஸ்ரீவைகுண்டத்தில் தடையற்ற கைங்கரியம், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். ஒழிவில் காலமெல்லாம் எல்லா சமயத்திலும்
தடையற்ற கைங்கரியமே சில மகான்களுக்கு பகவத் அனுகிரகத்தால் இங்கும் கிடைக்கிறது. அந்த தடையற்ற பணிவிடைகள் கூடும். அது நமக்கு அங்கு கிடைக்கும். நிச்சயமாக நித்தியம் ஏதோ ஒரு தினம் தடையில்லாத பணிவிடைகள் கிடைக்கும் அப்படின்னு இல்லை, சர்வ காலத்திலும் கிடைக்கும். இதையெல்லாம் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அனவதிகாதிசய அப்ரீதிகாரித அசேஷாவஸ்தோச்சித அசேஷசேஷத்தை கருத்திரூப நித்திய கிங்கரோ பவிஷ்யஸ் என்று அனுசந்திக்கிறார் சரணாகதி கத்தியத்தில். பரபக்தி பரஜான கிருத்த பரிபூர்ண அனவரத நித்திய விஷததம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய பகவத் அனுபவோகம் ததாவித பகவத் அனுபவஜனித அனவதிகா அதிசய பிரீதிகாரித அசேஷ அவஸ்தோச்சித அசேஷசேஷத்தை கருத்திரூப நித்திய கிங்கரோ பவானி என்று அருளி செய்துள்ளார். அதுவும் சூழ்ச்சி ஞான சுடரொளியாகி என்றும் ஏழ்ச்சி கேடு இல்லாமல் எங்கனும் நிறைந்த என் தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்த்து நின் தாளினை கீழ் வாழ்ச்சி யான் சேரும் வகையருளாய் வந்தே என்றும் வந்து அவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை என்றும் அருளி செய்துள்ளார் நம்மாழ்வார். ஸோ பரமாத்மாவை அனுபவித்து வருபவனுக்கு இதுவே மிக உயர்ந்த நிலை. இதைவிட வேறு உயர்ந்த ஆனந்தமே இல்லை. மற்றைய அல்ப புருஷார்த்தங்களில் இனிமே நோட்டம் ஏற்படாது, வரவே வராது. ரெண்டாவது, சத்திய சங்கல்பனான பரமபுருஷன் இந்த பத்த ஜீவாத்மா உயர்நிலைக்கு முக்தாத்மாவாக கொண்டு வரத்துக்கு எவ்வளவு பாடுபட்டான், எத்தனை கஷ்டப்பட்டிருப்பான். நம்ம ஏதோ சொல்பமாக பரநியாசம் பண்ணிட்டோன்னு சொல்கிறோமே தவிர அவன் எவ்வளவு நம்மளை இந்த மாதிரி கொண்டு வந்து சதாச்சாரிய சம்பந்தத்தில் சேர்த்து இவனை பெற்றால் அப்படி இவனை கஷ்டப்பட்டு பெற்ற பிறகு பிரகிருதி மண்டலத்துக்கு செல்ல அனுமதிப்பானா? மாட்டவே மாட்டான். வாயினால் நமோ நாரணா என்று மத்தகத்திடை கைகளை கூப்பி போயினார் பின்னை இத்திசைக்கு என்றும் பிணை கொடுக்கிலும் போக விட்டாரே நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். நமோ நாரணான கைகளை கூப்பி அங்கே ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன அப்புறம் இந்த திசைக்கு நான் வந்து உனக்கு $100 மில்லியன் தரேன், அவரை கொஞ்சம் திருப்பி அனுப்பிச்சிடு அப்படின்னு சொன்னால் கூட பிணை கொடுக்கணும். எந்த சகல ஐஸ்வர்யமே அவருக்கு கொடுத்தா கூட மார்கேஜ் பண்ணால் கூட போக விட்டார், திருப்பி கொடுக்க மாட்டார். பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். மூணாவது, ஜீவனுக்கே இவனை அனுபவித்து அலுத்து போனபடியால் திரும்பி வர விருப்பம் ஏற்படாது. அலுத்து போயிடும், ஒரு நாள் சலிச்சு போயிடும் அப்படின்ற கிடையவே கிடையாது. எத்தனையோ பிறவிகளுக்கு பிறகு ஏதோ ஒரு அஜ்ஞாத சுகிருத விசேஷத்தால், ஏதோ தெரியாமல் பண்ண புண்ணிய விசேஷத்தால் ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு தத்வகித புருஷார்த்த ஞானம் வந்து எம்பெருமானை அடைந்த பிறகு விடுவானா அந்த ஜீவாத்மா? அப்பொழுது என் ஆறாமது அப்படின்னு திருவாய்மொழியில் தெரிவிக்கும்படி விடுவேனோ என் விளக்கை என் ஆவியை என்றும் பலவாறு நம்மாழ்வார் காட்டுகிறார். அவன் அப்பொழுது என் ஆறாமது, அப்பப்போ அன்றளர்ந்த ஆறாமுதனம், எவ்வளவு அனுபவித்தாலும் திகட்டாத ஆறாமது. ஸ்ரீ பாஷ்யக்காரர் அருளி செய்கிறார். நவ உச்சின்ன கர்ம பந்தஸ்ய பிரம்மானுபவத்தः அந்நே பாட்சாத தத்தா ரஸ்பாத்திய சம்பவாத் புனராவர்த்தி சங்கா என்று ஸ்ரீ பாஷ்யக்காரர் அருளினார். பகவத் சுவாதந்திரியத்தாலே ஜீவனுக்கு போதும் என்ற எண்ணத்தாலோ திரும்பி வர எண்ணமே வராது. இதைவிட வேறு உயர்ந்த ஆனந்தம் இல்லாதபடியினாலே இது வரவே வராது, இது கூடாது. இப்படி பிரமாணங்கள் காட்டுகிறது. இவை யாவும் இங்கு நித்தியம் என்ற ஒரு வார்த்தையால் ஸ்ரீ பராசர பட்டர் தெரிவிக்கிறார். எந்த விதமான அதிசயித்த கைங்கரியங்களாலும் ஜீவனுக்கு மமகாரம் துளியும் பகவத் சங்கல்பத்தால் வராது. அதுதான் நிர்மமகா என்கிறார். கொஞ்சம் கூட துளி கூட நிர்மமகா, கொஞ்சம் கூட நான் வந்துட்டேன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு, நான் முக்தாத்மாவாயிட்டேன், நான் கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மமகாரம் கொஞ்சம் கூட வராது. ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். அடியே தன்யோஸ்மி. இந்த துவய மந்திரத்திற்கு சுவாமி தேசிகன் ஸ்ரீ ரகசிய பதவி என்ற சில்லறை ரகசியத்தில் ஸ்ரீமானான நாராயணன் திருவடிகளில் கலையற்ற நித்திய கைங்கரியம் பெருகைக்கு ஸ்ரீமானான நாராயணன் திருவடிகளில் இரண்டையும் சரணமாக பற்றுகிறேன் என்பது இதன் திரண்ட பொருள் என்று அனுபவிக்கிறார். அடியே தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமः.
ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.